ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஆகணும். ரொம்ப கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் ஆக தேவையில்ல, லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா, அது இந்த முட்டை மாஸ் ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது புதுக்கோட்டை ஸ்பெஷல் ரெசிபி. இது புதுக்கோட்டை சைடில் நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் இந்த ரெசிபி கிடைக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இந்த ரெசிப்பியில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இதில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது சிக்கன் சால்னா ஒரு மட்டன் சால்னா குருமா அந்த மாதிரி வச்சுருப்பீங்களே, வீட்டில் சிக்கன் குழம்பு ஒரு மட்டன் குழம்பு வைக்கும் போது இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்கு எப்பயும் போல் செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு இந்த முட்டை மாஸோடு சேர்த்து செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இந்த கருவேப்பிலை வெங்காயம் சேர்ந்து நல்லா வதக்கணும். இந்த ரெசிபி பரோட்டா கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா கூட அதுக்கேற்ற சால்னா சேர்த்துக்கிட்டு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைமில் சப்பாத்தி கூடவும் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் குருமா வைக்கும் போது, சிக்கன் கிரேவி வைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெங்காயம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி, அந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி முழுசாக போடக்கூடாது, ஸோ அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். இந்த தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு 50% வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த முட்டை மாஸில் அந்த பெப்பர், அந்த கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ்ஸு நல்லா வதங்கியிருக்கு இல்லையா, அது இந்த தக்காளியோட புளிப்பு கொஞ்சம் கலந்த ஸ்வீட்னஸ் இதெல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். நம்ம சால்னாவும் சேர்க்க போகிறோம், ஸோ உப்பு கம்மியாக சேர்த்திக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இதில் மசாலாஸ்லாம் எதுவும் பெருசாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு உப்பு அண்ட் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது நீங்கள் புதுக்கோட்டை ஸ்டைல்லலாம் சாப்பிடும்போது, கடையிலலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, தோசைக்கல் இருக்கு இல்லையா, கொத்து பரோட்டா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது செஞ்சு வச்சு கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்திட்டு அதில் இருக்க ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சால்னா சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கரண்டி அளவுக்கு சிக்கன் சால்னா சேர்த்திருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு சேர்த்திக்கோங்க. 2-3 கரண்டி கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 4 வேக வச்சு முட்டை எடுத்திருக்கேன். அதை ஃபைனாக சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அந்த ஒயிட் இருக்கு இல்லையா, எக் ஒயிட், அதை மட்டும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி. மஞ்சள் கரு ஏன் முன்னாடியே சேர்க்கலன்னா, அந்த இந்த கிரேவியோடு சேர்ந்து சீக்கிரமாக வெந்து அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் தனியாக போட்டு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக மேஷ் பண்ணி அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்க எக்கோட எல்லோ யோக்கையும் சேர்த்திக்கிறேன், மஞ்சள் கருவையும் சேர்த்திக்கிறேன். 4 எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திட்டு இந்த முட்டை மாஸோடு சேர்த்து லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் பெப்பர் மட்டும் சேர்த்திக்கோங்க. பெப்பர் அண்டு கொத்தமல்லி தழை இது ரெண்டையும் சேர்த்திட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை மாஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.